இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்சன்ஸ் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்து ஆட்சன்ஸ் அப்ரூவல் வச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வெப்சைட் வச்சிருந்தாலும் சரி. ஸோ உங்களுடைய ஆட்சன்ஸ் பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, பட் உங்களுடைய பேங்க் வந்து இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக வந்து பேங்க்கு வந்து டைரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ விசிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இந்த மாதிரி டீட்டெயில் வந்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கூகுள் ஆட்சன்ஸ் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் ஆப்ஷனில் போயிட்டு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா, ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக ரிசீவ் ஆன அந்த அமௌண்ட்டோட ரிசிப்ட் இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துருங்க. ஏன்னா இந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிற அந்த காப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபார்மோட அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரி பேங்க் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்டை காமிச்சு, ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு கிரெடிட் ஆகலை, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து இந்த மாதிரி வந்து சென்ட் பண்ணிட்டாங்க, பட் ஆனால் பேங்க்கில் எனக்கு இன்னும் கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து புரியும். ஸோ சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமௌண்ட் வந்திருக்குது அப்படின்னா அதையும் வந்து சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, பட் ஆனால் அதுக்கு தேவையான சில நெசசரி டாக்குமெண்ட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சில பேருக்கு வந்து எஸ்எம்எஸ்ஸாக கூட உங்களோட பேங்க் சைட்லேருந்து அனுப்புவாங்க. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்எஸ் வராது, நீங்கள் டைரெக்டாக போய் தான் வந்து கேட்கணும். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அந்த ஃபார்மோட சேர்த்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் எழுதி கொடுக்கணும். என்ன பர்பஸுக்காக இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாம்பிள் லெட்டர் ஃபார்மட் வந்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன ஃபார்ம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் அனெக்சர் 1A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் சைட்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஃபார்மாலிட்டி தான். அண்ட் ஃப்ரம் அட்ரஸில் உங்களுடைய பேர் அட்ரஸ் கொடுத்துருங்க. அண்ட் டூ அட்ரஸில் வந்து தி மேனேஜர் அப்படின்னு போட்டு உங்களுடைய பேங்க் நேம் போட்டிருக்கும். அது கீழே உங்களுடைய பேங்க்கோட அட்ரஸ், பிரான்ச்சோட அட்ரஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எழுதிருங்க, பின்கோடோட எழுதிருங்க. அண்ட் கீழே வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுருங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம், அதாவது நேச்சர் அண்ட் பர்பஸ் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அண்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா எவ்வளோ அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆயிருக்கோ வித் சென்ட் கணக்கில் இருந்தால் கூட அதோட டீட்டெயிலாக வந்து எழுதிருங்க. யூஎஸ் அப்படின்னு போட்டு இந்த டாலர் சிம்பிள் போட்டு எத்தனை டாலர் அப்படின்றத எழுதிருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியன் கரன்சி எழுதக்கூடாது, எத்தனை டாலர் அப்படிங்கிறத இங்கே டீட்டெயிலாக எழுதிருங்க. பெனிஃபிஷியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து எழுதிருங்க. ஸோ இந்த ஒரு ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. இதை விட இன்னும் அடிஷ்னலாக வேறு ஃபார்ம் கொடுத்தாலும் அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுளோட பேமெண்ட் ரிசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆக்சஸ் அக்கௌண்ட் போனீங்க அப்படின்னா அதில் டிரான்சாக்ஷன் ஆப்ஷன் போனதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதை ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ப்ரைவேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து நான் டோட்டலாக வந்து டெலீட் பண்ணிட்டேன். பட் நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு, டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு நோட் பேடில் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதி வந்து கொடுக்கணும். மேலே வந்து ஃப்ரம் அட்ரஸில் உங்களுடைய பேர், உங்களுடைய அட்ரஸ், டூ அட்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா தி பேங்க் மேனேஜர், பேங்க்கோட நேமு, பிரான்ச் நேமு, அண்ட் அது பிரான்ச்சோட அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பேங்க்கோட அட்ரஸ் வந்து எழுதிடணும். சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிசிப்ட் ஆஃப் வயர் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐ அப்படின்னு போட்டு உங்களுடைய பேர், அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை வருஷம் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து உங்களுக்கு எத்தனை டாலர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சென்ட் கணக்கில் இருந்தாலும், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா $100 50 சென்ட் அப்படின்னா 100.50 அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அக்யூரேட்டாக எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கோ அதை வந்து அக்யூரேட்டாக வந்து எழுதிடுங்க. அண்ட் எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதத்தோட ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன மாதம் அமௌண்ட் வந்து இந்த மாதம் சென்ட் பண்ணிட்டாங்க, பட் டிலே ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் ஏர்னிங் ஃபார் த மந்த் ஆஃப், ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வரும், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதம் வந்து ஜூனு. ஸோ இந்த மே மாதம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22nd வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும். பேமெண்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜூன் 2022. எல்லாருக்கும் இதே மாதிரி தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி 21 போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 22
ஜூன் 2022. ஸோ 22ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசிப்ட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் டேட் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதிருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எழுதிருங்க. ஸோ இங்கே வந்து எழுதிருங்க 22 ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேட் வரைக்கும், இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் வந்து பேங்க்கில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட் வந்து எழுதிருக்கீங்க. அந்த டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகலை அப்படின்னா அந்த டேட் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ 25 ஜூன் உதாரணத்துக்கு நான் வந்து இன்றைக்கி டேட் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் என்றைக்கு டேட்டில் வந்து இந்த ஃபார்ம் கொடுக்க போகிறீங்களோ ஸோ அந்த டேட் வந்து போட்டுக்குங்க. அண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக எழுதக்கூடியதான். 5 to 7 days என்னோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். பட் இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறத ஒரு மென்ஷன் பண்ணி நம்ம வந்து சொல்கிறோம். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இதில் கொடுத்துறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையெழுத்து எடுத்து போட்டுருங்க. கீழே உங்களுடைய பேர் அண்ட் கீழே வந்து உங்களுடைய அட்ரஸ், ஸோ டேட்டு, பிளேஸ் வந்து போட்டுருங்க. என்க்ளோசரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆஃப் கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பேமெண்ட் ரிசிப்ட் வந்து வச்சுருங்க. அதாவது இந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்து ஒன்று வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1 ஃபார்ம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்சர் 1. ஸோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் போகும்போது அங்கே என்ன ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்மோட பேர் வந்து நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட் பேடில் காமிக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி எழுதணும், புரியுதுங்களா. ஸோ அதே தான். ஸோ மேலே வந்து உங்களுடைய பேர், டூ அட்ரஸில் உங்களுடைய பேங்க்கோட டீட்டெயிலு, ஸோ சப்ஜெக்ட் வந்து கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராமு, அண்ட் கீழே இந்த மாதிரி வந்து கைப்பட நீங்கள் வந்து இந்த மாதிரி எழுதிட்டு கீழே என்ன என்க்ளோசர் பண்ணுறீங்க உங்களுடைய கையெழுத்து, பேர், அட்ரஸ்ஸு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் உங்களுடைய பேர், எவ்வளோ டாலர் வந்திருக்கு, என்ன டேட்டில், எந்த மாதம் பேமெண்ட்டு, என்றைக்கு வந்து பேமெண்ட் டேட் ரிசிப்ட் ஆச்சு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து, ஸோ என்றைக்கு வரைக்கும் வரலை அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஒயிட் பேப்பரில் எழுதுனதை இந்த ரிக்வஸ்ட் லெட்டர், இது வந்து ஆக்சுவலாக பார்த்தா ரிக்வஸ்ட் லெட்டர். ஸோ இந்த லெட்டரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசிப்ட் ஒரு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் அனெக்சர் 1 ஃபார்மு. ஸோ இது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேபி இந்த ஃபார்மோட இது வந்து மாறலாம், புரியுதுங்களா. ஸோ இந்த 3மே எடுத்து நீங்கள் போய் பேங்க்கில் போய் கொடுங்க. அண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன டீட்டெயில் பிரகாரம் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த சாம்பிள் லெட்டரோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கூகுள் டிரைவில் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க. ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உடைய பேங்க்கில் போய் டைரெக்டாக போய் கேளுங்க. அங்கே வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி கூட மாறலாம், புரியுதுங்களா. ஸோ அந்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. அண்ட் இதெல்லாமே ஃபில் பண்ணி டீட்டெயிலாக வந்து நீங்கள் போய் கொடுத்துருங்க. நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எப்படி இந்த டிரான்சாக்ஷன் வருது, எதனால் வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் அங்கே போய் உட்காந்து பொறுமையாக சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து புரியும். அண்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்சன்ஸ் பேமெண்ட் வரலை அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் வந்து போங்க. ஸோ வேர்ட்பிரஸ் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.